தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சுப்பிரமணியபுரம் பசங்க உள்ளிட்ட படங்களுக்கு இசையமைத்த இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் தொலைக்காட்சி தொகுப்பாளராகவும் செயல்பட்டு வருகிறார். சமீப நாட்களாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயையும் அவரது அரசியல் நடவடிக்கைகளையும் தனது சமூக வலைதள பக்கங்களில் தொடர்ந்து கடுமையாக விமர்சித்து வருகிறார். பல்வேறு கலந்துரையாடல் நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று தாவேகா தலைவர் விஜயின் அரசியலை தீவிரமாக விமர்சித்து வரும் அவருக்கு எதிர்வினையாக தாவேகா தொண்டர்கள் பலரும் அவரை சமூக ஊடகங்களில் கடுமையாக சாடி வருகின்றனர். இந்த நிலையில் ஏப்ரல் 26 சென்னை கொட்டிவாக்கம் பகுதியில் உள்ள ஒரு உணவகத்திற்கு சாப்பிட சென்ற போது இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தனின் காரின் கண்ணாடி அடையாளம் தெரியாத நபர்களால் உடைக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உணவகத்தில் அவர் சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது வெளியே நிறுத்தப்பட்டிருந்த காரின் கண்ணாடி பலமாக அடித்து உடைக்கப்பட்டுள்ளது. உடைக்கப்பட்ட கண்ணாடி துண்டுகள் மற்றும் கற்கள் கூட கார் இருக்கைக்குள் கிடந்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து ஜேம்ஸ் வசந்தன் தனது சமூக வலைதள பக்கத்தில் உடைக்கப்பட்ட கார் கண்ணாடியின் வீடியோவை பகிர்ந்துள்ளார். அதில் அவர் தருதலைகளின் வேலையா அல்லது தற்கூரிகளின் வேலையா என்று தெரியவில்லை. மதியம் நான் ஒரு உணவகத்திற்கு சாப்பிட சென்ற போது இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். கார் மீது நடந்த இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக ஜேம்ஸ் வசந்தன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் நீலாங்கரை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் தமிழக அரசியல் வட்டாரத்தில் பேசு பொருளாக மாறியிருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.